இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம். உமக்கு ஆராதனை நவில்கின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வாலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று தட்டி எழுப்பி இருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாளிலே
யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை குறித்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது குருத்துவ துறவற வாழ்க்கையில் நீர் அவர்களுக்கு செய்த நன்மையின் காரியங்களை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, அத்தனை பேரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இன்று யாரெல்லாம் உம்முடைய தயவு வேண்டி நிற்கின்றார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் உம்முடைய கிருபையை நிறைவாக தந்தரள வேண்டும் என்றும், எங்களோடு கூடவே நீர்தாமே வழிநடந்து எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய செட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்தரள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் கிபையோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தரலும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே, நீரே எனக்குரிய பங்கு. உம் சொற்களை கடைப்பிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீர் அன்றோ? நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக உம் கட்டளைகளை விரும்புகின்றேன். உம் நியமங்களை எல்லாம் நீதியானவை என்று ஏற்றுக்கொண்டேன். பொய்யான வழி அனைத்தையும் வெறுக்கின்றேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உம் ஒழுங்குமுறைகள் வியப்புக்குரியவை. ஆகவே நான் அவற்றை கடைப்பிடித்து வருகின்றேன். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன்.
திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேறானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆக்கினோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah. விண்ணிலே தேவன் நீரே, மண்ணிலே ராஜன் நீரே. Hallelujah, Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடி செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, பெறுவதில் அல்ல தருவதில் தான் இன்பம் அப்படின்னு சொல்ல நாம கேள்விப்பட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், பெற்றுக்கொள்வதில் அல்ல இழந்து கொள்வதில் தான் இன்பம் அப்படின்னு கூட இதை நாம சொல்லிக் கொள்ளலாம். பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னா நிறைந்த ஆசீர்வாதங்கள், நாம் வேண்டி நிற்கின்ற ஆசீர்வாதங்கள், இவற்றை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வதிலும் பார்க்க, இருக்கக்கூடிய வியாதி அதை இழந்து கொள்வது, இருக்கக்கூடிய கடன் தொல்லை அதை இழந்து கொள்வது, இருக்கக்கூடிய வாழ்க்கை பிரச்சனைகள் அதனை இழந்து கொள்வது, இவை மிகவும் சந்தோஷமானவை. ஆக பெறுவதிலும் பார்க்க இழந்து கொள்வது மிக மிக சந்தோஷமானது. ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கையில இருந்து இழக்கப்பட வேண்டிய மிகவும் முக்கியமான காரியங்களாகும். கேன்சர் வியாதியோடு வேதனையுற்று இருக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கு பணம் முக்கியமா, ஆஸ்தி அந்தஸ்து முக்கியமா, அல்லது போனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கேன்சர் வியாதி முற்றும் முழுவதாகவும் அவரிடம் இருந்து போக வேண்டும் என்பது முக்கியமா? வியாதி அவரை விட்டு போகணும், அப்படி என்பதுதானே முக்கியம். ஆக இழந்து போகின்ற ஒரு நிலை ஆசிரின் நிலையாகும்.
அதை குறித்து தான் இன்னைக்கு இயேசு ஆண்டவர் பேசுறாரு. விண்ணரசு அப்படின்னா என்ன? அது இறைவனின் அரசு. இறைவன் இருக்கின்ற இடத்தில் அழுகை இருக்குமா? இல்லை, ஆனந்தம் இருக்கும். ஆனந்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசிரின் நிலை. எல்லாராலும் எல்லா வேளையிலும் மகிழ்வோடு இருக்க முடியாது. சமயங்கள்ல சில பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சமயங்கள்ல சில பேர் அழுதுகிட்டே இருப்பாங்க, சமயங்கள்ல சில பேர் என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாராலும் எல்லா வேளையிலும் மகிழ்ந்திருக்க முடியாது. ஆனா இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? எல்லா வேளையிலும் மகிழ்ந்திருக்கணும் அப்படின்னா, ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரது சமூகம் உங்களுக்கு தேவை. அந்த சமூகம் தான் விண்ணரசு. அந்த விண்ணரசுக்கு நீங்கள் தகுதியானவர்கள் ஆகணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், இன்னைய நற்செய்தி மூலமாக சொல்லிக் கொடுக்கிறேன், நீங்க இழந்து கொள்ளணும். ஒருத்தன் ஒரு முத்தை பார்க்கின்றான், அது ரொம்பவும் பெருமதியான முத்து. அந்த முத்துக்கு பெயர் தான் விண்ணரசு. அந்த விண்ணரசு தான் மகிழ்ச்சியின் அரசு. அந்த விண்ணரசு தான் ஆனந்தத்தின் அரசு. அந்த ஆனந்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவன் என்ன செய்கிறானாம்? தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு விடுகிறானாம். எல்லாவற்றையும் அவன் இழந்து விடுகின்றானாம். அவன் எல்லாவற்றையும் விற்று விடுவது மட்டுமல்லாது, அவன் எல்லாவற்றையும் இழந்தும் விடுகின்றான். அவனுக்குண்டான சகல காரியங்களையும் அவன் இழந்து விடுகின்றான். ஒருவன் விண்ணரசை உரிமை சொத்தாக்கி கொள்ளணும் அப்படின்னா இந்த உலகத்தின் பற்றை இழக்க வேண்டும். இந்த உலகத்தில் அவன் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய பாவ காரியங்களை இழக்க வேண்டும். அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய குரோத எண்ணங்களை இழக்க வேண்டும். அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய பொறாமையை அவன் இழக்க வேண்டும். இவற்றை எல்லாம் அவன் முற்றும் முழுவதுமாக இழந்து விட வேண்டும். ஆண்டவர் சொல்றார், அவற்றையெல்லாம் விற்று விட வேண்டும். இயேசு ஆண்டவர் நமக்காக அவர் ஒரு காரியம் பண்ணார் இல்லையா? அவர் என்ன காரியம் பண்ணாரு? நம்முடைய பாவ காரியங்களை முற்றும் முழுவதுமாக அழித்து விடுவதற்கு அவர் தன்னுடைய சொந்த உயிரையே விலையாக கொடுத்தார் அல்லவா? அவர் தன்னுடைய சொந்த உயிரையே நமக்காக விலையாக கொடுத்து நம்முடைய பாவ காரியங்களை எல்லாம் அழித்து விட்டு நம்மை பரிசுத்த நிலைக்கு உயர்த்தினார் அல்லவா? இப்போ அந்த பரிசுத்த நிலையிலிருந்து அன்றாடம் நாம் பாவ காரியங்கள் பண்ணுகின்ற பொழுது நாம் அவர் நமக்காக கொடுத்த அந்த விலையை அவமதிக்கிறோம் அல்லவா? அப்படி நாம் அவமதிக்கக்கூடிய அந்த விலையை மீண்டுமாக நாம் ஆசீராக அவருக்கு திருப்பி தரணும் அப்படின்னு சொன்னா இந்த பாவ காரியங்களை எல்லாம் நாம விற்றுவிட வேண்டும், விட்டு விட வேண்டும், இழந்து விட வேண்டும். தயாரா? அப்படி தயாராக இருப்போமாக இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்த ஆசிரை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். இப்போ பாருங்க, விண்ணரசு அப்படின்னு சொன்ன உடனே அது ஏதோ வானங்களில் இருக்கிறது. வானம் அப்படின்னு சொன்னா இது பூமி அப்படின்னா நமக்கு மேல அப்படி இருக்குது அப்படின்னு நாம நினைக்கிறோம். சரி, கரெக்ட் தான். இப்போ வானம் அப்படி என்பது நம்மை பொறுத்த மட்டில் மேல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நீல வானம், அதுக்கு மேல ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு நாம நினைக்கலாம். அது கரெக்ட். ஆனா ஆண்டவர் எல்லா இடமும் இருக்கிறாரு. விண்ணரசு அப்படி என்பது மேல இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டா, இப்போ இன்னைக்கு நான் கனடாவில் இருக்கிறேன். இப்போ இந்த பூமி உருண்டையில நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு இந்த விண்ணரசு வானம் ஆண்டவரது பிரசன்னம் எங்க இருக்குது? மேல அப்படின்னா இங்கே இருக்குது. கரெக்டா? அப்போ இலங்கை இங்க இருக்குது. இலங்கையில இருக்கக்கூடிய உங்களுக்கு விண்ணரசு எங்க இருக்குது? உங்களுக்கு இது மேல அப்படின்னா எப்படி வரும்? இது இங்கே தானே வரணும். அப்போ அது கீழையா? கிடையாது இல்லையா? ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, வானம் விண்ணரசு ஆண்டவரது அரசு அப்படின்னு சொல்வது ஒரு நிலை, ஒரு நிலப்பாடு. இந்த பூமியில நாம வாழ்ற இந்த வாழ்க்கையின் நிலைப்பாட்டை தாண்டி ஆசிரின் ஒரு நிலைப்பாடு. அந்த நிலப்பாட்டை நாம அடையணும் அப்படின்னா, இன்னும் ஆழமாக சொல்ல போனால், இந்த வாழ்க்கையிலேயே நாம் அந்த விண்ணரசின் மகிழ்வை அடையணும் அப்படின்னு சொன்னா
நாம இழக்க வேண்டிய அத்தனை காரியங்களையும் இழந்தாக வேண்டும். குறிப்பாக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவிட்டியையும் நாம இழந்தாகணும். நமக்குள்ளாக வரக்கூடிய அனைத்து தீமையின் காரியங்களையும் நாம இழந்தாக வேண்டும். நமக்குள்ளாக இருக்கிறதே கவலையின் சிந்தைகள், அவற்றை எல்லாம் இழந்தாக வேண்டும். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், உங்க கவலையை மறக்கணும் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையின் எதிர்காலம் குறித்த கவலையை நீங்க மறக்கணும் அப்படின்னு சொன்னா, கடந்த காலத்துல நீங்க பண்ண காரியங்களை நினைச்சு வேதனைப்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்க தலைக்கு மேல எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க வருந்திக்கிட்டு இருக்கிறீங்களே, அதை குறிச்சு நீங்க கவலைப்படாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இதை மனதுல வச்சுக்கோங்க. உங்க தலைக்கு மேல என்ன இருக்குதோ அது தெய்வத்தின் கால்களுக்கு கீழே தான் இருக்குது. அப்படியே நினைச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை நிம்மதியை காணும். உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியோடு மாத்திரம் அல்லாது நீங்க வேண்டுகின்ற காரியங்கள், தேவைகள் உங்களுக்கு கைகூடி வரணும் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து இந்த திருப்பலியை பார்த்துக்கோங்க. இந்த திருப்பலி வேளையில நீங்க நற்கருணை எழுந்தேற்றத்தின் போது 7 வேண்டுதல்கள் கேட்க போறீங்க. இந்த 7 தேவைகளும் உங்களது வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நற்கருணை ஆண்டவரது பிரசன்னத்தின் முன்பாக அந்த எழுந்தேற்றத்தின் வேளையின் பொழுது நீங்க உண்மையான உறுதியான உள்ளத்தோடு எல்லாவற்றையும் இழந்து விட்டு, ஆண்டவரே என்னுடைய குரோதம், விரோதம், பகையுணர்வு எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்துல தூக்கி போட்டு விட்டு நான் இந்த 7 தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன், எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு ஜெபிச்சு பாருங்க. நிச்சயமாக நீங்க வேண்டி கேட்கின்ற காரியம் விண்ணரசின் ஆசீராக, ஆனந்தத்தின் ஆசீராக, மகிழ்வின் ஆசீராக உங்களது வாழ்க்கையின் மீது வந்திறங்க. வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். தூய ஆவியால் கருவுற்று தூய கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்தில் இருந்து வாழ்வோர்க்கும் இறந்தோர்க்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை, புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்த இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய குருக்கள், கன்னியர்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுன்னேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நம்முடைய தேவைகளை சமர்ப்பிப்போம். முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை.
இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். அத்தோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றும் செபித்து நிற்போம். எங்களது தேவைகளை நாங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இன்றைய நாளிலே எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய சித்தத்தின் மூலமாக நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறீரே. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம்.
மேலும் தகப்பனே, நம்பிக்கையோடு நாங்கள் 8 தேவைகளை பாதம் சமர்ப்பித்த வேளையிலேயே அவற்றை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்கின்ற உறுதிப்பாட்டுடன் இந்த பலியை நிறைவேற்றிவிட்டு எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்புகின்றோம். கூடவே இருந்து எங்களை வழிநடத்துவீராக. எங்களது நம்பிக்கை வீண் போகாது காத்துக்கொள்வீராக. அப்பா தகப்பனே, உம்முடைய ஆசீரின் கிருபை இன்று மட்டுமல்ல, எந்நாளும் எங்களை தொடர்ந்து வர நீர்தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் பிரியப்படுகின்றார். எந்நாளும் மகிழ்ந்திருக்கும்படி உங்களது கவலைகள் எதுவாக இருந்தாலும் அவர் அண்டை கொடுத்து விட்டு நீங்கள் மகிழ்ந்திருங்கள். May God bless you and see you all tomorrow.